சூப்பர்மேன் இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் மத்தியில் சூப்பர்மேன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு இந்த படத்தோட வில்லன் வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணுறான். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டரை இந்த ஊருக்குள்ளே வந்து இறக்குறான். அப்படி அந்த மான்ஸ்டரை சூப்பர்மேன் தான் ஊருக்குள்ளே இறக்குனாரு அப்படிங்கிறத வந்து மக்கள் முன்னாடி ஆதாரத்தோடு நம்ப வச்சிருவான். அப்படி வில்லன் நினச்ச மாதிரியே மக்களில் நிறைய பேர் வந்து சூப்பர்மேனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் சூப்பர்மேனை ஜெயிலில் போடுறதுக்கான ஆர்டரை இந்த வில்லன் வாங்கிடுவான். இப்போ இதுக்கப்புறம் சூப்பர்மேனை ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வில்லன் சூப்பர்மேனை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சானோ அதெல்லாம் வில்லன் பண்ணனா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்மேன் வெளியே வந்தாரா இல்லையா, மக்கள் மத்தியில் சூப்பர்மேன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சா இல்லையா மக்களுக்கு, அதை சூப்பர்மேன் கொண்டு வர என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த சூப்பர்மேன் படம் அப்படின்னாலே எப்போவுமே ஒரே கதையை திரும்ப திரும்ப எடுக்கிறது, அந்த ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு ஹீரோவாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் இந்த சின்ன பசங்களை காப்பாற்றுற மாதிரி சீனாக இருக்கட்டும், இந்த பில்டிங் விழும்போது அதை வந்து பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரி சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம எல்லா சூப்பர்மேன் படங்களையும் பார்த்துருக்கோம். அதே சீன்ஸை இந்த படத்துலையும் தூக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு. விஷுவல்ஸ், விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க் அப்படின்னு இது எல்லாமே இந்த படத்தில் வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நானே இந்த படத்தை அதுக்காக தான் பார்த்தேன். ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் கேமரா ஒர்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் சூப்பர்மேன் வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இந்த சண்டெல்லாம் போடும்போது அந்த இடங்களில் இந்த கேமரா ஒர்க்கை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்ற சூப்பர்மேன் படங்களை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம்.